இந்த புதிய மாதம் தேவனுடைய ரேமோடைய வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்துடைய 1 வசனத்தை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்தது போல நிமித்தம் பார்க்க போகல வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து தன் கோத்திரங்களின்படியே இஸ்ரவேலின் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தார். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. யார் மேல வந்துச்சுங்க? இந்த பேலையாம்ங்கிற ஒரு மனிதன், காசுக்காரன் என்ற பாலாக்குங்கிற ராஜா ஒருத்தர் இருந்தா, இஸ்ரவேல் ஜனங்க பெருகிறத பார்த்தோன்னே அவனுக்கு என்ன வந்துச்சு? பொறாம வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு, எப்படியாவது அழுத்த விடணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்னா, இந்த பேலையாம கூப்பிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து இவங்களை சபின்னு சொல்லி அவனை கொண்டு வர்றான். காசு கொடுத்து அவனை இவனை சபிச்சிடணும். நீ காசு கொடுத்தா சபிக்கிறவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்களே. அப்ப சாபத்தை கொண்டு வரும்படியாக இந்த பேலையாம கொண்டு வர்றாங்க. காசு கொடுத்து இஸ்ரவேலர்கள் ஜனங்க வளர்ந்துட்டே வர்றாங்க, பெருகி வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவ ஜனங்கள் பெருகும் போது இன்னைக்கு தேசம் எங்கும் என்னது நமக்கு விரோதமா ஒரு சில காரியம் நடந்து கொண்டே இருக்குது. ஆனா இந்த பேலையாம் நிமித்தம் பார்த்து கொண்டிருக்கிறவன், ஆனா தேவன் கர்த்தராக ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்பதை பேலையாம கண்ட போது அவன் என்ன பண்றானா, நிமித்தம் பார்க்கல, வனாந்திரத்துக்கு என்ன பண்றான்? ஓடி போகிறான். அதுக்கப்புறம் தேவ ஆவி அவன் வந்தது. அதுக்கப்புறம் அவன் மேல தேவனோட வார்த்தை, எவன் சபிக்க வந்தானோ அவன் நாவ கர்த்தர் பிடிச்சுக்கிட்டார். இந்த புதிய மாதம் உங்க வாழ்க்கையில தான் சாபம் இருக்குது. ஏதாவது மனிதன் சபிச்சுட்டு இருக்கிறாங்க, ஏதோ உங்களுக்கு விரோதமா எழுதி கொண்டிருக்கிறாங்க. இந்த புதிய மாதம் அப்படி உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்க ஒண்ணே தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இந்த புதிய மாதம் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது சொல்லுங்க. என்ன ஆசீர்வதிப்பது சொல்லுங்களேன். கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இந்த புதிய மாதம் நம்மளை ஆஸ்வதிக்க போறாரு, நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்க போறாரு, நம்முடைய சந்ததியை ஆஸ்வதிக்க போறாரு, நம்முடைய வீட்டை ஆஸ்வதிக்க போறாரு. நம்மளை கொண்டுதான் தேசத்தை ஆஸ்வதிப்பார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த புதிய மாதம் இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். யாபேசுல எல்லைகளை விரிவாக்குறது போல இந்த புதிய மாதம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எங்க வேணாலும் பெருகுவாங்க. தேவ ஜனம் எங்க இருந்தாலும் அவன் பெருகுவான். சின்னவனா இருப்பான், சிறியவனா இருப்பான், குப்பைகளை போல கிடப்பான், பார்க்கறதுக்கு அவன் விருத்தியாகாத போல இருப்பான். ஆனா தேவன் அவனை விருத்தியாக்கப்படுவான். இஸ்ரவேல் ஜனங்களை விருத்தியாக்குனது போல நம்மளையும் தேவன் விருத்தியாக்குவார், நம்மளையும் ஆஸ்வதிப்பார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. இந்த புதிய மாதம் ஆண்டவரே நம்புகிறேன் பாருங்க, நிமித்தமாக வந்த இடத்துல, அவன் குறி சொல்ல வந்த இடத்துல அவன் ஒரு வாரம் தேவனுடைய சத்தம் அங்க வந்த போது அவன் பயந்தான். அடுத்த வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, பாருங்க பிலேயாம் சொல்றான் பாருங்க, கண் திறக்கப்பட்டு சொல்றான். கண் திறக்கப்படல அவனுக்கு. யார் சொன்னாலும் சபிச்சு கொண்டிருக்கிறான், விரோதமா தேவ ஜனத்துக்கு விரோதமா வருகிறான், தான தேடி தேடி வருகிறான். ஆனா பேலையாம் அவனுடைய கண்கள் திறந்த போது, அவன் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. திறந்த போது அடுத்து என்ன நடக்குது பாருங்க. யாக்கோபே கூடாரங்களும் இஸ்ரவேலே வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா. அவன் சொல்றான், சபிக்க வந்த மனுஷன் சொல்றான், உன் வீடு எவ்வளவு அழகானது. தேவ ஜனமே, உன் வீடு எவ்வளவு அழகானது. கர்த்தரோட பிள்ளைய உனக்கு கொடுத்த வீடு அழகானது. கர்த்தரோட தேவ ஜனமே, இந்த மாதம் கர்த்தர் சொல்ற உன்னை பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற வீடு இல்லாம இருக்கலாம், இந்த புதிய மாதம் ஒரு வீட்டை கர்த்தர் கொடுக்கட்டும். இந்த புதிய மாதம் இடம் இல்லாம இருக்கலாம், இந்த புதிய மாதம் ஒரு இடத்தை கொடுக்கட்டும். புதிய மாதம் உனக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம், இந்த புதிய மாதம் உன் வீட்டை குடும்பத்தை அழகுபடுத்துவா. உன் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு இருக்கலாம், உன் மனைவியோடு பேசாம இருக்கலாம், உன் பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியம் இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல குடும்பத்துல ஒரு அழகு இல்லாம, ஒரு அந்தஸ்து இல்லாம, ஏதோ ஒரு பிரிஞ்சு போகிற சூழ்நிலை, ஏதோ ஒரு வாக்குவாதத்துல ஒருவருக்கு ஒருவர் கசப்போடு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கூடாரம் எவ்வளவு அழகானது. உன் குடும்பத்தை அழகாக்குவார், உன் பிள்ளைகள் அழகாக்குவார், ஒரு சந்ததிக்குள்ள சமாதானத்தை அழகு நின்னுங்க. முகத்தோற்றம் இல்லைங்க, குணத்துல, பேச்சுல, நடக்கையில தேவன் அழகாக்குவார். ஒரு தேவ பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை வைப்பார். தேவ பிள்ளை என்பது என்ன அடையாளம்? கஷ்டப்பில்லாத, வைராக்கியம் இல்லாத தேவ ஜனமா. வைராக்கியம் சில பேர் சபிச்சிருவாங்க, சொல்ல உடனே சாபம் கொடுத்துருவாங்க. ஒரு விஷயம் நமக்கு ஃபேவரா இல்லைன்னா உடனே சாபம் கொடுக்குற தேவ பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. தேவ ஜனம் சொல்ற கூடாரங்கள் எவ்வளவு அழகுது. அப்போ குடும்பம் எவ்வளவு அழகு இல்லைங்களா? அப்ப நம்ம கூடாரங்கள் அழகு. அடுத்தது வசனம் வாசிங்களேன்.
அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் இருக்கிற தோட்டங்களை போல இருப்பாங்க. கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை மரத்தை போல இருப்பாங்க. பாருங்க, தண்ணீர் அருகே உள்ள வேது விருட்சத்தை போல இருக்கிறது. பாருங்க, நம்மளோட குடும்பம், நம்மளுடைய பிள்ளைகள் பரவி போகிற ஆறுகளை ஆறு தண்ணிகளை எப்படி பரவி போகுது, அது போல நம்மளுடைய பிள்ளைகள் பரவி போகணும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த புதிய மாதம் உன் பிள்ளைகள் குறித்து நீ கவலைப்பட்டிருக்கிறீங்களா? உன் பிள்ளை பரவி திகிற ஆட போல ஒரு ஆறு தண்ணி எப்படி பரவி போகும், அதை போல அவன் பிள்ளை பரவுவான். அவனோட வேலையில பரவுவான், அவன் படிப்புல பரவுவான். ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான், அவன் படிப்புல ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான், அவன் ஒரு பந்தமா இருக்கிறான். என்ன செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களா? இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்காம யார் ஆசீர்வதிக்க போறாரு? நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே நீதிமான் பனையை போல் செழிப்பான்னு சொன்னீங்களே, உங்களோட ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படணுமே சொல்லிதான் நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. உங்களையும் என்னையும் ஆஸ்வதிக்காம யார் ஆண்டவர் ஆஸ்வதிக்க போறாரு? அவருடைய பிள்ளையா இருக்கிற நம்மளை தான் அவர் ஆஸ்வதிப்பா, நம்மளை மேன்மைப்படுத்துவார், நம்மளை கீழாக்காமல் மேலாக்குவார், தலைய தேவன் உயர்த்த பண்ணுவார். இந்த புதிய மாதம் உங்களுக்கு சொல்ற அன்று சொல்றாருங்க, பரவி திகிற ஆறுகளை போல நம்மளை பரவ செய்வார், நம்மளை பிள்ளைகளை பரவ செய்வார். அடுத்த வசனம் வாசிங்களேன். அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவருடைய வித்து தண்ணீர்ல என்னங்க பரவும். பாருங்க, நிறைய தண்ணி ஆத்தோத்துல பாத்தீங்கன்னா நிறைய காக்கைன்னா நிறைய விதைகள் எடுத்துட்டு போய் அப்படின்னு அப்படியே சாப்பிட்டு போட்டு துதி போடும்போது விழுந்துரும். அது அப்படியே பரவி அந்த தண்ணி ஓரத்துல நிறைய மரங்கள் முளைக்கும். பாருங்க, தேவ ஜனம் அப்படித்தான், எங்க போனாலும் அவன் விருத்தி ஆவான். தேவ பிள்ளைகள் எங்க போனாலும் பெருகுவான். கர்த்தருடைய பிள்ளைய பரவி திகிற ஆறுகளை போல தேவன் பரவ செய்வார், அவனை விருத்தியாக்குவார், அவனை பெருக பண்ணுவார், உங்களை என்னையும் பெருக பண்ணுவார். நீ பெருக்கம் இல்லாம இருக்கிற ஒரு எல்லைகளை, ஒரு பெருக்கம் இல்ல, ஒரு ஆஸ்வதம் இல்ல, எத்தனை வந்தாலும் பொத்தல் பயிலா இருக்குது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எங்கெங்க வார்த்தையை கேட்கிற, நீ வீட்டுல ஒரு டம்ளர் அரிசியில் சொல்லி கொண்டிருக்கலாம். இந்த புதிய மாதம் நான் சொல்லுகிற தேவோட வார்த்தை சொல்லுகிறேன், உன்னை ஆஸ்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், உங்களை உயர்த்துவது கர்த்தருக்கு பிரியம். எல்லைகளை கடனோடு இந்த புதிய மாதம் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த புதிய மாதம் ஒரு கடன் பிரச்சனை இல்ல, ஒரு போராட்டங்களில, மாநாட்டங்கள, டிப்ரெஷன்ல ஏதோ உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்த்து சொல்ற, உன்னை ஆஸ்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். உங்க பேரை போட்டுக்குங்க. நான் சொல்றேன், சார்லஸ் பிரபு ஆஸ்வதிக்கவே கர்த்தருக்கு பிரியம், கிறிஸ்டி ஆஸ்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அதே போல உங்க பேரை போட்டுக்குங்க, உங்களை ஆஸ்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர் ராஜ்யம் மேன்மை அடையும். நம்ம ராஜ்யம் மேன்மை அடையும். அவன் ராஜ்யம், தேவ பிள்ளைகளுடைய ராஜ்யம் என்ன மேன்மடையும். அடுத்த வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. என்னன்னா நம்ம உடம்புல ஆரோக்கியம் நம்மளுக்கு பலன் ஆண்டு கொடுப்பார். இந்த புதிய மாதம் சரீரத்துல பலவீனத்தோட உட்கார்ந்து இருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனம் உன்னை ஆட்கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பயங்கரமான பலவீனம், நான் எப்படி ஜெயிக்க முடியும்னு தெரியல, இந்த வியாதினால போராடுகிற, இந்த கண் பிரச்சனை போராடுகிற, இந்த தலை பிரச்சனை போராடுகிற, இந்த கை பிரச்சனை போராடுகிற, என் கால் பிரச்சனை போராடுகிற, என் ஹார்ட் பிரச்சனை போராடுகிற, ஏதோ உறுப்பாதிக்கப்பட்டு நான் போராடுகிறேன். ஆனா ஆண்டோட வார்த்தை சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கான ஒத்த பலனை அந்த ஆண்டவர் தருவாராம். இந்த புதிய மாதம் உங்களுக்கு தருவாராம், எனக்கு தருவாரா, உங்களுக்கு தருவாரா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தருவேன். ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு சொன்னீங்க, எனக்கு அப்படிப்பட்ட பலத்தை கொடுப்பேன்னு சொல்லி விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. இந்த காலை வேளை செய்தி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஒரு பலன் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் எனக்கு இருக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட பலத்தை கொடுப்பாராக. பாருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். வேலைமா சபைக்கு வந்த மனுஷன், விரோதமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரும்ப வந்த மனுஷன், காசுக்காரன்ட்ட காசு வாங்கி இவனை சபிச்சிடணும், இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போட வந்த மனுஷன். ஆனா தேவன் சபைக்கு கூட அவன் நாவ விடல, அவன் ஆஸ்வதிக்கும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அவன் குறி சொல்லவனா இருந்தான், ஆனா அவன் வார்த்தையை தேவன் மாற்றி போட்டார். வேலை மேல தேவாவி வந்த போது அவன் நிமித்தமாக போகல, அவன் குறி சொல்ல போகல, வனாந்தத்துல ஓடி போய் தேவனோட வார்த்தை சொன்னா. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த வேளையில சொல்லுகிற, தேவன் இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பது கர்த்தருக்கு புரியும், உங்களை ஆஸ்வதிப்பது கர்த்தருக்கு புரியும். நான் என் மனைவி உங்களை ஜெபம் பண்ணி ஆஸ்வதிக்க போறோம், என்னோடு இணைந்து கொள்ளுங்க, எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. இவன் மனைவி ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஜெபிப்பேன். இந்த ஆன்லைன்ல வந்தவங்க, அதே போல போன் கால்ல ஜெபிக்கிறவங்க, ஒவ்வொரு இதுக்காக மனைவி ஜெபம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுவேன். பரலோகத்தின் தகப்பனே, ராஜா, அந்த கிருபை நாளுக்காக புதிய மாதத்தை காணும்படியாக பாராட்டின கிருபைக்காக, அப்ப ஜீவனுக்காக, சுகத்துக்காக எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை, எங்களை பெருக பண்ண
பண்ணுகிற பெருக ஆண்டவர், பண்ணுகிறவர், எங்களை விருத்தியாக்குற ஆண்டவர் விருத்தியாக்குறவர். அப்பா. எல்லாவற்றையும் நீர் கருத்துல ஒப்புக் ஆமென் கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே. செய்தி பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஆமென். தேவன் இந்த வார்த்தை பிரயோஜனமாக ஆமென். ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆசீர்வதியும். ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவீராக. ஹalleluya. தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே ஹalleluya. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும்படி நாங்கள் ஆமென். ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமா ஹalleluya. ஓடத்தக்கதான ஹalleluya. கிருபை எங்களுக்கு தாங்க தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆசீர்வதியும். உமக்காய் சாட்சியாய் வாழ ஆமென். தேவன் கிருபை பாராட்டி ஆசீர்வதிங்க. பாராட்டுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில இந்த மாதத்துடைய 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ ஆமென். அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமென். அவருடைய எல்லைகள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும், ஆமென். ஒரு பெரிய மேன்மை பார்க்கட்டும், ஆமென். என்னை கொண்டு பெருகட்டும். இந்த புதிய மாதம் அவருடைய பிள்ளைகள் சந்ததியில எல்லாருடைய எல்லைகள்ல தேவ சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் குடும்ப ஆசீர்வாதத்தையும் ஆமென். ஐக்கியத்தை கட்டளிடுவீராக, குடும்ப சமாதத்தை கட்டளிடுவீராக. இந்த புதிய மாதம் நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கூடாரம் அழகு சொன்னீங்கல்ல, இந்த புதிய மாதம் கூடாரங்கள் வீடுகள் அழகாகட்டும், அவர் பிள்ளைகள் அழகாகட்டும், ஒரு சமாதானத்தை கட்டளிடுவீராக. தேவ நன்மையினால தேவ கிருபையினால ஒவ்வொரு இஸ்ரவேலாக இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியன்னு சொன்னீங்கல்ல, உங்களுடைய ஜனத்தை நீ ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறீர்கள் அல்லவா? இந்த புதிய மாதம் யாரெல்லாம் ஆசீர்வாதக்காய் ஜெபிக்கிறார்களோ, வீட்டுக்காய் ஜெபிக்கிறாங்களோ, ஒரு வீடு கூட எனக்கு இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஒரு இடம் கூட எனக்கு இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கிறார்களோ, அவங்க சொந்த இடத்தை தந்துருங்க இயேசுவின் நாமத்தினால. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நீங்க சொன்னீங்களே வியாதி ஒன்று விட்டு விலகவே சொன்னீங்களே, வியாதிகள் விலகுவதாக, ஓ விளைவிடங்கள் மாறுவதாக, தேவ பலன் இறங்குவதாக. வேலைமான் விழுமாய் வந்த போது அவன் நாம பிடிச்சிங்களே, சபிக்க வந்த எந்த மனிதனுடைய வார்த்தையும் இந்த வேளை தேவனுடைய நாமத்தினால சாபங்கள் ஒளிவதாக. உங்களை சபிச்சு கொண்டிருக்கலாம், நீ நல்லா இருக்கவே மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கலாம், உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இந்த சாபங்கள் எல்லாம் காரணம் இல்லாத விட்ட சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதம் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. சாபத்தின் வார்த்தைகள் அபத்தத்தின் வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அழிந்து போவதாக. ஆண்டவரே, இயேசுவினுடைய சமாதானத்தின் வார்த்தை கூறுகிறோம். இனி சாபங்கள் இருக்கக்கூடாது, இனி கந்தங்கள் இருக்கக்கூடாது, இனி பிசாசின் எந்த இருள் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதம் ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும், வறுமை மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால எழுதுகிற தேவனுடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லமை பூசி செபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதியும் ஒவ்வொரு பெருக பண்ணும் தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை சொல்லுகிறோம். நசராக இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெயங்கள் ஒரு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க 2 பேரும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய மாதம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.